என்ஆர்சியில் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இதுல வச்சுட்டாங்க, எஸ்ஐஆர்ல வச்சுட்டாங்க. எஸ்ஐஆர்ல வச்சு உங்க அப்பா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, தாத்தா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, ஓட்டு போட்டி அதை எடுத்துட்டு வா. 2002 ஓட்டு போட்டுனா இல்லன்னு எனக்கே தெரியாது. யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிற யாருக்கு தெரியும் 2002 நீங்க எங்க ஓட்டு போட்டீங்கன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்ப எவ்வளவு பெரிய மோசடி! இதை வெளிப்படையாக செய்கிறார்கள், துணிச்சல். இது மற்ற மாநிலங்களுக்கு உண்டான் பார்த்தா அஸ்ஸாமுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது என்பது 2001 தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும்ல, 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே 2026 தேர்தல் தெரியும்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 2026 சட்டமன்ற தேர்தல் தெரியும்ல. ஆனால் எப்ப கொண்டு வர்றாங்க? தேர்தல் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேசுறதுக்கு குழுவே அமைச்சிட்டாங்க. இப்படி தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகிவிட்ட நிலையில் அப்ப இவருடைய நோக்கம் என்ன? பிஜேபிக்கு எளிதாக வழியை அமைத்துக் கொடுப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறோம், தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை. இந்த திருடர் பாதையில் இறங்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் சும்மா விடுவதில்லை என்கிற உறுதியோடு நின்று களத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.